அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் வீட்டில் ட்ரை பண்ண ரெசிபி தான் இந்த பீஃப் 65. இது எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பீஃபை வேக வச்சிடலாம். பீஃப் முங்குற அளவுக்கு உண்டான தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ இங்கே நான் கரெக்டாக 300 கிராம்ஸ் வந்து பீஃப் எடுத்திருக்கேன். இதை அதில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 3லேருந்து 4 விசில் கிட்ட வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீஃபை வந்து வேக வச்சிருவோம். 1 2 3 பீஃப் வந்து கரெக்டாக 3 to 4 விசில்ஸ் வச்சு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம இதை மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், லாஸ்டா வந்து 1 ஸ்பூன் வந்து பெப்பர். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கரெக்டா 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். லாஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர். இதை போட்டு இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இது லைட்டா வந்து ஆயில் நல்லெண்ணெய் இருக்குல்ல, மிக்ஸ் பண்ணிடுவோம். இது லைட்டா நல்லெண்ணெய் இருக்கும். நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் கிட்ட ஊத்திட்டு இது இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து அரை லெமன் வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு ஸ்பூன் கிட்ட உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துருவோம். நல்லா 5 மினிட்ஸ் வந்து எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பீஃப் எடுத்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரை பண்ணாலே போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து நல்லாவே வேக வச்சோம். ஸோ ஃப்ரை ஆகிருச்சு, எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வரணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்சா கூட போதும். மேரினேட் பண்ணும்போது முட்டை இருக்குல்ல, முட்டையும் சேர்த்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு வரும். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நல்லா எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. சின்ன சின்னதாக சாப் பண்ண ஆனியன், கரெக்டாக இங்கே 2 ஆனியன் கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து 4 பச்சை மிளகா வந்து எடுத்து இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நம்ம குழம்புக்கு வதக்குற மாதிரி வதக்க வேண்டாம், ஜென்ரலாக வதக்கினா போதும். இப்போ இதோட சேர்த்து பச்சை மிளகாவும் போட்டுடலாம். கரெக்டாக இங்கே 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பீஃப் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்டா கருவேப்பிலையை போட்டு திரும்ப ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கர்ட் ரைஸுக்கு பீஃப் 65 வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலான ஷைகுல் பறவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye.